ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னியாக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா குரூப்பில் எல்லாமே பாஸ் ஆகிருந்தது, ஆனால் வீடியோ போட முடியலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருந்தது. நான் அது எதிர்பார்த்தது தான். ஆனால் நேற்று அது சொல்லவுமே இன்னொரு ரீசன் இருக்குது. 3 நாள் கழித்து அதே பேட்டர்னில் 83 இல்லைனா 88 இது வரும் அப்படின்னு மெயினாக மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். 83 இல்லைனா 88 இது வந்து ஏபிபிசிஎஸ்சியில் அடுத்து இன்னும் 2 நாள் கழிச்சு வரும் அப்படின்றது, 3 நாள் கழிச்சு வருன்றதுக்கு தான் நேற்று அந்த வீடியோவுமே நான் போட்டிருந்தேன். உங்கள் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காகலாம் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணலை. நேற்று நான் என்னால் வீடியோ போட முடியாததுக்கான ரீசனுமே இங்கெல்லாம் ஹெவி ரெயின் இருந்தது, ஷட் டவுன் இருந்தது. மொபைலில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 15% தான் இருந்தது. நான் அந்த ஒரு ரீசனால தான் மொபைல் ஆஃப் ஆகிடுன்றதுனாலையும் கெஸ்ஸிங் போட முடியலை. கெஸ்ஸிங் பார்த்ததே ஒரு 2 மணிக்கு தான் நான் கெஸ்ஸிங் எடுத்து 2 மணிக்கு 2 மணி 2:10க்கு தான் நான் குரூப்லேயே நான் கெஸ்ஸிங் போட்டிருந்தேன். நான் வீடியோ மதியம் ரெடி பண்ணி போடும்போதுமே பார்த்தீங்கன்னா 10% தான் சார்ஜ் இருந்தது. அது நிறைய பேருக்கு தெரியும் அது. ஏன்னா வீடியோலேயே அது ஷோ ஆயிருக்கும். எல்லா ரீசனுமே நான் சொல்லியுமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்திருந்தது. உங்களுக்கு குரூப் தான் முக்கியம், குரூப்பே பாருங்கள், நீங்கள் எதுக்கு வீடியோ போடுறீங்க செய்கிறீங்கன்ற மாதிரிலாம். எனக்கு குரூப்பு மெயினா சேனல் மெயினான்னு கேட்டால் எனக்கு 2மே முக்கியம்தான். 2மே என்னால் இது அதுன்றது நான் அந்த பார்ஷாலிட்டி எல்லாம் பார்க்கறதில்ல. யாரையுமே கஷ்டப்படுத்தணுன்ற நோக்கத்தில் நான் அந்த வீடியோ போடல. அது மட்டும் சொல்லிடுறேன். மெம்பர்ஷிப் குரூப்பில் நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் அதுக்கு ஃப்ரீயாக கூட குரூப் ரன் பண்ணலாம்ல, எதுக்கு அமௌண்ட் வாங்குறீங்கன்ற மாதிரியுமே கேட்குறீங்க. மெம்பர்ஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி 300 வாங்குகிறோம். ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னாக்க, எங்களுக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு வர இன்கமே வெறும் ரூ. 30 தான். அது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுவுமே வீடியோவாக எடுத்து ஷோ பண்ணி போடுறதுக்குமே நான் ரெடி தான். எங்கள் சேனலோட இன்கம் என்னென்னு தெரியணும்னு நினைக்கிறவங்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவுமே ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போட்டுடலாம். அதை வச்சு நாங்கள் ரன் பண்ண முடியாது. இதே நாங்கள் ரன் பண்ண முடியாதுன்ற ரீசன்னால தான் சேனல்லையுமே கூட பார்த்தீங்கன்னா மந்த்லி 300 தான். அது ஒரு நாளைக்கே ஒரு ₹10ன்ற கணக்கு தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் கம்பல்சரி நாங்கள் யாரையுமே குரூப்பில் சேரணுன்றதெல்லாம் நாங்கள் கட்டாயப்படுத்தலை. விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறோம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான், யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ நேற்று சொன்னீங்கன்னா நான் நேற்று போஸ்ட் பண்ண வீடியோ கூட நான் டெலீட் பண்ணுறதுக்கு ரெடி தான். அந்த வீடியோ கூட நான் பேசாமல் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் டைம் இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பாருங்கள் கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல போர்ட் கெஸ்ஸிங் பார்க்கலாம். போர்ட் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 4, 5, 6 வந்திருக்கு. ஸோ இங்கே 7 வரலாம். அதாவது 4, 5, 6, 7 இப்படி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ரீசனால் நான் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 7 உங்கள் கணிப்புலையுமே மேட்ச் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 2, இங்கே 2 வந்திருக்கு. அடுத்து இங்கே 2 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் 2 வரலாம். இப்படி ஒரு ரீசனால் நான் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2 எடுத்திருக்கேன். பி போர்ட்லேயும் 2 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 வரதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. எப்படின்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9838ன்ற மாதிரி இருக்குது. ஸோ 9838ன்ற மாதிரி வரலாம். பி போர்டில் அந்த ஒரு ரீசனால் 8 எடுத்திருக்கேன். ஸோ பி போர்டில் 8மே உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஏபிபிசிஐசியில் என்னென்ன கெஸிங் வருதுன்றதை பார்ப்போம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, அதாவது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 4, 5, 6, 7 அது வச்சு ஏ போர்டில் 7ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஏ போர்டில் 7. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டில் இருக்க 2 பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் 7 வந்திருக்கு. அடுத்து பி போர்டில் இருக்க 1 பார்த்தீங்கன்னா பவரில் 6 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சி போர்டில் இருக்க 3 வந்து பவரில் 8 வரலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இன்னைக்கு பி போர்டில் 8, தென் சி போர்ட்லேயும் 8 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 7ன்னு சொல்லிட்டு. ஸோ இது 788ன்னு நமக்கு வரவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3Dயில் இம்பார்ட்டண்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. 788ன்ற மாதிரி ஒரு 3 டிஜிட் இம்பார்ட்டண்ட்டாகவே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பிசி 88ன்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஏபிபிசிஏசியில் ஏசியில் 78 இல்லை 88 ட்ரை பண்ணி பாருங்கள். சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். ஸோ அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிசியில் இன்னொரு ஒரு ஐடியா. பிசியில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 83, 30 அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 83, 30க்கு அடுத்து 21 இருக்குது. ஸோ இந்த ஒரு சார்ட் படி பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பிசியில் 21 வரத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே உங்கள் கணிப்பில் வந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் கணிப்பில் வரது எல்லாமே சொல்கிறேன். அதுவும் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஸோ முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 101க்கு 10 இங்கே இருக்குது. நேற்று 775க்கு 77 பார்த்தீங்கன்னா ஏபி 77 இங்கே இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 14. அந்த 14 பார்த்தீங்கன்னா ஏபியில் வரதுக்கான இந்த கெஸிங் படி ஏபியில் 14 வருது. ஸோ இந்த 14 உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஆப்ஷனில் விட்டுடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5, 2, 4 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 4, 0, 7, பி போர்டில் 2, 8, 9, சி போர்டில் 1, 5, 8 எடுத்திருக்கேன்.
ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 45 54 21 01 85 58 78 17 எடுத்திருக்கேன். 3Dயில் 421 785 485 461 495 788 145 171 054 எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் உங்கள் கெஸ்ஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய சாய்ஸ் தான், கன்ஃபார்ம்லாம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. விருப்பம் இருக்கவங்க நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா கெஸ்ஸிங் நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ மறக்காமல் நான் உங்கள் கெஸ்ஸிங் என்னது கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த செகண்ட் வீடியோ போட்டாலும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.